என்னப்பா ராமு, இன்னும் ஆபீஸுக்கு கிளம்பலையா? சித்தி இன்னைக்கு காந்தி ஜெயந்தி இல்ல, லீவ் விட்டுட்டாங்க சித்தி, அதான் போல. அப்படியாப்பா, சரி சரி. சாப்பிட்டுட்டியா? இல்ல சித்தி, இனிமேதான் சாப்பிடணும். நெட்டம்மா எந்திரிச்சு வரட்டும், இன்னைக்கு ஒரு நாளாவது அவ கூட உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். வரட்டும், வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அவ வந்த உடனே சாப்பிடணும். நீ காத்து கிடந்தீன்னா நீ மத்தியானம் சோறு தான் சாப்பிடணும். பரவாயில்ல சித்தி, ஒரு நாளைக்கு அவ கூட சேர்ந்து சாப்பிடுதேன். சரி, சித்தப்பா எங்க ஆளை காணும்? உங்க சித்தப்பா வாக்கிங் போயிருக்காரு, வர நேரம் தான், இப்ப வந்துருவாரு. சித்தி, இந்த மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கணும். பிறகு இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கணும்ல. லிஸ்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா நானும் நெட்டம்மாவும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துருதோம். இன்னைக்கு லீவு தானே, இப்பவுமே போய் வாங்கிட்டு வந்துருதோம். மளிகை சாமான் வாங்கிக்கிடுவோம்ப்பா. ஆனா காய்கறி எல்லாம் ஒரு வாரத்துக்கு வாங்க வேண்டாம். ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிட்டுன்னு போன வாரமே சொன்னேன். ரிப்பேர் பார்க்க ஆளும் வரல. நான் காய்கறி கொண்டு எங்க கொண்டு வைக்க? நீ ஒரு வாரத்துக்கு வாங்க வேண்டாம். இன்னைக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். ஆமா சித்தி, போன வாரமே நீங்க சொன்னீங்கல்ல ஃப்ரிட்ஜ் ரிப்பேரா கிடக்குன்னு. நான் தான் மறந்தே போயிட்டேன், மன்னிச்சிருங்க சித்தி. தெரியாம நான் மறந்துட்டேன் பார்த்துக்கோங்க. ஆபீஸ் வேலையில டென்ஷன்ல. நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப பழசாயிட்டு சித்தி, அது கிடக்கட்டும். நம்ம புதுசு வாங்கிடுவோமா? எதுக்கு அவனே புதுசா வாங்கிக்கிட்டு அதையே ரிப்பேர் பார்த்துக்கிடுவோம். புதுசா வாங்கினா ரொம்ப செலவாகும்ல சித்தி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர்னு இனிமேல் எல்லாம் ஆஃபர்ல தான் போகும். அதனால கொஞ்சம் விலை குறையா கிடைக்கும். யாருக்கணங்கி ரொம்ப வருஷம் ஆயிட்டு, சின்ன ஃப்ரிட்ஜ் வேற நம்மளுக்கு காண மடைக்கல. இப்போ ஒன்று பெருசா பார்த்து வாங்கிடுவோமா? அப்படியாப்பா, அப்பனா புது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? சரி, அப்ப நீயும் உன் பொண்டாட்டியும் போய் புது ஃப்ரிட்ஜ் ஒன்று ஆர்டர் போட்டுட்டு வந்துருங்க. சித்தி, எனக்கு அந்த ஃப்ரிட்ஜை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நல்லா பெருசாக வாங்கணும், அது மட்டும்தான் தெரியும். மற்றபடி உள்ளுக்கு எவ்வளோ பொருள் வைக்க முடியும், எவ்வளோ தேவை இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தானே தெரியும். நீங்களும் வாங்க. நீங்கள், சித்தப்பா, நெட்டம்மா, நான், நம்ம 4 பேரும் போய் வாங்கிட்டு வருவோம். அப்படியா மவனே, என்னையும் சித்தப்பாவையும் சேர்த்தா கூட்டிட்டு போற? உன் கூட கடைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிட்டு. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோமா? எனக்கும் ஆசையா இருக்கு. சரி சித்தி, நெட்டம்மா எந்திரிச்சு வரட்டும். சாப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போயிருவோம். போய் வாங்கிட்டு வந்துருவோம். செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம், வாழ்வின் துன்பத்தை தொலைத்து விட்டேன். அக்டோபர் மாதம், அக்டோபர் மாதம், வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டேன். நெட்டம்மா, என்ன இது? ஏன் கவலையா பாடிக்கிட்டு வர? என்ன செய்யறாமோ, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவா செய்யுது. பிறகு எப்படி சந்தோஷமா பாட முடியும்? சோகமா தானே பாட முடியும். நெட்டம்மா, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ நான் செய்தேன். ஆமா, செஞ்சு கிழிச்சிரு. போங்க அந்த பக்கம். என்ன நெட்டம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் கோவமா இருக்க? எல்லாம் உங்க சித்தியால தான். சித்தி என்ன செஞ்சாங்க நெட்டம்மா? நான் எதுக்கு சொல்லணும்? அவகிட்டே கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சித்தி, நீங்களாவது சொல்லுங்களேன், என்ன நடந்துச்சு? எதுக்கு அவ கோவச்சுக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லப்பா, உன் பொண்டாட்டிட்டே கேளு. நெட்டம்மா, அதான் சித்தி ஞாபகம் இல்லைன்னு சொல்லுதாங்கல்ல, நீயாவது சொல்ல. என்னது ஞாபகம் இல்லையா? இருங்க வாரேன். என்ன மாமியாரே, உண்மையை சொல்லுங்க, ஞாபகம் இல்லையோ? என்னட்டி சொல்லுத? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. ராத்திரி உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு படுத்தேன்? நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? என்னதுன்னு புரியுற மாதிரி சொல்லு, இல்லைன்னா தூரப்போ. ராத்திரி தூங்கும் போது உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஓ அதா, நல்ல ஞாபகம் வந்துட்டு மருமவளே, குட்டு நைட்டுன்னு சொன்னேன். மாமியாரே, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. என்னடி ஆச்சு உனக்கு? உன் பொறுமையை நான் எங்க சோதிக்கேன்? என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. தூங்க போகும்போது சொல்லிட்டு தானே போனேன், காலையில சாப்பிட்றதுக்கு பூரியும் கிழங்கும் வேணும்னு. ஆனா நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? உப்புமாவும் அதுக்கு தொட்டு திங்க சீனியும் வச்சேன். கேட்டுக்கோங்க ராமு, நல்லா கேட்டுக்கோங்க. பூரியும் கிழங்கும் செஞ்சு தாங்கன்னு சொல்லிட்டு படுத்தா காலையில எந்திரிச்சு பார்த்தா உப்புமா செஞ்சு வச்சிருக்காங்க. உப்புமா செஞ்சு கொடுத்து என்னைய கொல்ல பார்க்காங்க. என்னன்னு கேளுங்க. என்ன முழிக்கீரு? சொல்லுங்க ராமு, சொல்லுங்க. இந்த மாமியார் என்ன செய்யலாம் சொல்லுங்க. நெட்டம்மா, உனக்கு பூரி கிழங்கு வேணும்னா நீயே செஞ்சு தின்னு, சரியா? இல்லைன்னா கடையில போய் வாங்கி தின்னு. இதைத்தான் செய்யணும், அதைத்தான் செய்யணும்னு நீ அவங்களுக்கு ஆர்டர்லாம் போடக்கூடாது. அவங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, அவங்க என் சித்தி. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓஹோ, கதை இப்படி போதோ? அப்பன்னா நான் இந்த வீட்டில் ஆசைப்பட்ட பொருள் எதையும் விரும்பி கேட்டு சாப்பிடக்கூட கூடாது. இருக்கன்னா இரு, இல்லைன்னா போன்னு சொல்லுதீங்களோ? ஆரம்பிச்சுட்டால சண்டையே, நம்ம குடும்ப உருப்பிட்ட மாதிரிதான். நெட்டம்மா, நீ என்ன இப்படி பேசுத? நான் உன்னை என்னைக்காவது வீட்டை விட்டு போன அப்படிலாம் சொல்லியிருக்கனா? நீ ஏதோ ஒரு நாள் கோச்சிட்டு போன, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்துட்ட. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சித்தி பூரி கிழங்கு செய்ய முடியலன்னா நாளைக்கு செஞ்சு தர போறாங்க. இல்லைன்னா நீ கடையில வாங்கி தின்னு, இல்ல உங்க அம்மா வீட்டுல போய் தின்னுட்டு வா, இல்லைன்னா நீ செய்ய கத்துக்கோ. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஓஹோ, இப்படி வந்துட்டீரோ? எனக்கு எதுவும் வேணும்னா நானே செஞ்சு தின்னுக்கிடணும். சரி, அது நானே செஞ்சுக்கிடுதேன். இனிமே எனக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். யார்கிட்டையும் நான் எதுவும் கேட்க மாட்டேன்.
நெட்டம்மா நீ கோவப்படுறது உனக்கே நியாயமா இருக்கா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது, அடுத்த மாசம் வந்தா 1 வருஷம் ஆயிரும். நீ உனக்கு ஒரு காப்பி கூட போட தெரியல, நீ சித்தியை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு எல்லாமே அவங்க தானே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் குறை சொல்லாத. ஓஹோ, எனக்கு காப்பி கூட போட தெரியாதுன்னு நினைச்சிட்டீரோ? நான் காப்பி என்ன அழகா போடுவேன் தெரியுமா? நான் மட்டும் இப்ப போய் காப்பி போட்டு கொண்டு வரேன், குடிக்கலன்னா பாத்துக்கோங்க, என் காப்பியை குடிச்சிட்டு ஆளாளுக்கு மயங்க போறீங்க. ஆமா, நீ போடுற காப்பியை குடிச்சா பிறகு மயங்கத்தான் செய்யணும். நெட்டம்மா நான் சும்மா தான் சொன்னேன், நீ ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம், நீ பேசாம இரு. நம்ம இப்ப ஃப்ரிட்ஜ் வாங்க கடைக்கு போகணும், போற வழியில ஹோட்டல்ல உனக்கு நான் பூரி கிழங்கு வாங்கி தாரேன். அதெல்லாம் அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? என்னைய பார்த்து காப்பி போட தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, என் திறமையை நான் நிரூபிச்சு காட்டி தான் ஆகணும். இன்னைக்கு நான் போடுற காப்பியை எல்லாரும் குடிச்சு தான் ஆகணும். இருங்க, போய் போட்டு கொண்டு வரேன். சித்தி என்ன சித்தி இவ இப்படி இருக்கா? நீ தானப்பா ஊர்ல இல்லாத அழகின்னு இவளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கட்டி வச்சிருக்க, உனக்கு எல்லாம் தேவைதான். என்ன காப்பி போட போறேன்னு குதிச்சுக்கிட்டு போனேன், திரும்ப வந்துட்டு போட தெரியல என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வந்தியோ? எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. என்ன மாமியாரே, நீங்க நல்லா சமைக்கீங்கன்னு உங்களுக்கு ஆணவமா? உங்களுக்கு மட்டும்தான் சமைக்க தெரியும்னு நினைச்சிக்கலோ? எனக்கும் சமைக்க தெரியும். இனிமே நான் தான் இந்த வீட்டுல சமைக்க போறேன். காப்பிக்கு பால் அடுப்புல வச்சுட்டு வந்திருக்கேன். நெட்டம்மா பால் அடுப்புல வச்சா பக்கத்துலயே நிக்கணும், பிற பொங்கி சிந்திரும். போ பக்கத்துல போய் நில்லு போ. பால்லாம் பொங்கி சிந்தாது, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏற்பாடா? என்ன ஏற்பாடு பண்ண? பால் பொங்கி சிந்தாம இருக்கிறதுக்கு யாரையும் நிக்க வச்சுட்டு வந்திருக்கியோ? நான் எதுக்கு யாரையும் நிக்க வைக்கணும்? அதெல்லாம் தனியாவே நான் எத்தனை பேருக்குனாலும் சமைச்சு போடுவேன். சமைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க. உங்க அத்தை தான் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, நான் தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கணும். சரி, காப்பி எப்படி போடணும் நீ சொல்லு பாப்போம். குக்கரில் பாலை ஊற்றி சீனியை போட்டு காப்பி தூளை போட்டு கொஞ்சம் இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பூண்டு, கருப்பட்டி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் சீரகமும் கசகசாவும் கரம் மசாலாவும் சேர்த்து போட்டிருக்கேன். வாசம் கமகமன்னு அடிக்கி பார்த்தீங்களா? என்ன அழகா போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களாம் காப்பி போட முடியுமா? நான் மட்டும்தான் போட முடியும். குக்கரை மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். 3 விசில் தான். 3 விசில் வந்தோடனே திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமன்னு காப்பி சூப்பராக ரெடியாக இருக்கும். ஊற்றி கொண்டு வரேன், குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு.